ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்குள்ள வீடியோ என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆல்ரெடி தம்ப்லைனில் பார்த்துருப்பீங்க. நம்ம ஒரு சூப்பரான ஒரு ட்ரைபாட் தான் வாங்கியிருந்தோம். ஆல்ரெடி இது பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு 3 வருஷம் கிட்ட இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்டா இப்போ போடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் வந்து ட்ரைபாடை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கன்னாங்க. மார்க்கெட்டில் நிறைய ட்ரைபாட் இருக்குது மக்களே. கம்மி விலையில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லைஃப் கம்மியாக இருக்கும். நான் இது கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு யூஸ் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைபாட் கூடுதல் யூஸ் பண்ணது வந்து நான் பீச் ஏரியாவில் தான். ஏன்னா லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது அதில் தான் இந்த ட்ரைபாட் கூடுதல் யூஸ் பண்ணியிருந்தோம். இதனுடைய கம்பெனி பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹமா. பார்த்துருப்பீங்க இந்த ப்ராடக்ட்டு. நம்ம இந்தியாவிலையும் கிடைக்கிது அமேசானில். மாடல் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா 153-D வந்திருக்கு. 60 சென்டியில் இருந்து 153 சென்டி வரைக்கும், கிட்டத்தட்ட ஏன் ஹைட்டு வரைக்கும் இந்த ட்ரைபாட் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. கேமராவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பின்ன மொபைலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடிய சாதனை தான் இந்த ட்ரைபாடு. அப்போ இதனோட அன்பாக்சிங்கை பார்த்துருவோமா? கம்பெனி நேமு இதுதான் மக்களே, ஹமா. அன்பாக்ஸ் பண்ணோம். கவர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே உங்களுக்கு கேரி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பேக் உண்டு. நல்ல குவாலிட்டியான பேக்கு தான். ஸோ ஜிப்பை நம்ம திறக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரைபாட் தான். இந்த ட்ரைபாட் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃப்ளோ அலுமினியம் தான் மக்களே. ரெண்டாவது உங்களுக்கு இந்த லிவரை வச்சுட்டு நமக்கு மேலேயும் கீழேயும் பண்ணிக்கலாம். அதே மூமெண்ட்டில் ரைட்டு லெஃப்ட்டு அதுவும் நம்ம செஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களோட ட்ரைபாடு லெவல் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ப்ரிட் லெவர் மாதிரி இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த சைடும் கொடுத்துருப்பாங்க. 2 எண்ணம் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது உங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு ஹேண்டில் மாதிரியும் இது இருக்கும். ஓகேங்களா? நல்ல குவாலிட்டி மக்களே. 3 வருஷம் ஆச்சு, இன்னும் வரைக்கும் இதில் நமக்கு துரு பிடிச்சிட்டு இல்லை. ரெண்டாவது பாட்டம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அலைன்மெண்ட் இருக்கும். நம்ம கீழே வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இதில் வந்து 2 லேயர் பார்த்துட்டிங்கன்னா இந்த 1, அடுத்தது 1 எடுக்கிறோம் பாருங்கள், 2. ஸோ இந்த மாதிரி நமக்கு இவ்வளோ ஹைட்டில் எடுக்கலாம். அது கூட உங்களுக்கு இன்னும் ஹைட்டு ஏற்றணும்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பக்கத்தில் ஒன்று இருக்குது பாருங்கள், ஒரு லிவர். இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு இப்படி நீங்கள் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது மேலே வரும். இதுவும் வந்து நமக்கு தேவையான அளவு வரைக்கும் நம்ம தூக்கிடலாம். அதே மாதிரி நீங்கள் ரிவர்ஸில் பண்ணிங்கன்னா இது கீழே இறங்கிடும். இதனுடைய ஃபுல் ஹைட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணிக்கிட்டு எல்லாத்தோட இதையும் கழட்டி வச்சுட்டு அதுமாரி லாக் பண்ணிடுங்க. அதே மாதிரி தான் கீழேயும் லாக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இவ்வளோ தூரத்துக்கு இந்த ட்ரைபாட் வந்திருக்கும். ப்ளஸ்ஸு நான் கொஞ்சம் கூட கூட்டுறேன் பாருங்கள். பார்த்துட்டிங்களா? இது வரைக்கும் நம்ம ஏன் ஷோல்டர் ஹைட்டு வரைக்கும் வந்திருக்கு. அதே மாதிரி இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸு மேலேயும் கீழேயும். இந்த ரொட்டேட் பண்ணுறதுல பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த லிவர் இருக்குது பாருங்கள், இந்த லிவரை நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேலேயும் கீழேயும் போகாது. லூஸ் பண்ணிட்டீங்கன்னா பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் போகும். அதே மாதிரி இதை நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகாது. லூஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ரொட்டேஷன். ஸோ 2 மூமெண்ட்டுக்கு உங்களுக்கு லாக் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் மெயின் என்னென்னு கேட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். இந்த இதில் ஒரு லிவர் இருக்குது. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்தால் உங்களுக்கு இந்த இது வரும். இது என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா உங்களோட கேமராக்கும் சரி மொபைலுக்கும் சரி இதை வச்சாதான் இந்த ட்ரைபாடில் வந்து நமக்கு யூஸ் பண்ண முடியும். இது மட்டும் மிஸ் ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது எப்போதும் ட்ரைபாடில் இருக்கிறது நல்லது. இது எப்படி மாட்டுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு DSLR கேமரா இருந்துச்சுன்னா பாட்டத்தில் எப்பொழுதுமே ஒரு த்ரெட்டட் ஸ்க்ரூ இருக்கும், ஃபீமேல் டைப்பு. அதை ஜஸ்ட் இந்த இதில் வச்சுக்கிட்டு இங்கே ஒரு பின்னு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் ஜஸ்ட் இப்படி லாக் பண்ணாலே போதும். லாக் ஆகிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை அப்படியே இந்த லாக் ஆனதை ஃப்ரண்டில் இப்படி மூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த கிளிப்பு இப்படி போட்டாலே போதும், உங்களுக்கு மாட்டியாச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலி இந்த கேமரா ஸ்டாண்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம சப்போஸ் ஒரு இன்ட்ரி எடுக்கிறதுக்கு, பின்ன குக்கிங் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நம்மளோட வீடியோ ஸ்டெபிலேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ட்ரைபாட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ட்ரைபாடு நான் வாங்கினது. லேண்ட்ஸ்கேப்புக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ரைபாட் இல்லாமல் நமக்கு ஃபோட்டோகிராஃபிஸ் எடுக்க முடியாது.
அதே மாதிரி இந்த டிஎஸ்எல்ஆர் வச்ச மாதிரி நம்ம மொபைலும் நம்ம வந்து இதை வைக்கலாம். அது எப்படி நான் உங்களுக்கு காணிச்சு தரேன் பாருங்கள் மக்களே. மொபைல் ஹோல்டர் வைக்கணுங்கிற நீங்கள் வந்து இதை கடையில் செப்பரேட்டாக தான் வாங்கி ஆகணும். இதுவும் அமேசான்லலாம் கிடைக்கும். ஒரு 120 ரூபா 150 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இதில் பார்த்துட்டிங்கனாலும் அந்த த்ரெட்டட் இருக்கும். நம்ம கேமரா உள்ளதை எடுத்து இதில் நம்ம மாட்டிக்கிட வேண்டியதான். சேம் அதை எப்படி மாட்டினீங்களோ அதே மாதிரி தான், த்ரெட்டட் டைப் தான். இப்போ நம்ம மாட்டியாச்சு. நம்ம அதில் மாட்டுறோம் பாருங்கள். இந்த இருக்குது பாருங்கள். ஜஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணுறீங்க, வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு முடிஞ்சு. இப்போ நான் வந்து மொபைலை ஃபிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். மொபைலை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மொபைல் ஃபிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதிலேருந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு மொபைல் எடுக்கிறதுக்கு கை ஆடுற மாதிரி இருக்கும். இதுனா அப்படி இல்லை, ஸ்டாண்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு அழகாக வீடியோ எடுக்கிறதுக்கும் வீடியோ எந்த ஒரு ஷேக்கு இல்லாமல் எடுக்கிறதுக்கு இந்த ட்ரைபேடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இது மேலே வைக்கிற வெயிட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 3 கிலோ வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கலாம் மக்களே. ஒரு கேமரா மேக்ஸிமம் பார்த்தா ஒரு 1 kgக்குள்ளே தான் இருக்கும். பட் ஆனாலும் நம்ம வந்து 3 கிலோ வரைக்கும் நம்ம இந்த ட்ரைபேடில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சப்போஸ் நீங்கள் வெளியே ஃபோட்டோ எடுக்கும்போது உங்களுக்கு காற்றுல இந்த ட்ரைபேடு கீழே விழுந்துரும் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது மக்களே. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த ட்ரைபேடில் கீழே ஒரு இது இருக்குது பாருங்கள், ஒரு கொக்கி மாதிரி இருக்குது. இதை நம்ம கீழே தான் இப்படி வைப்போம். நம்ம வைக்கும்போது உங்களோட பேக், அதாவது கேமரா பேக் வச்சுருப்பீங்க, அந்த பேக்கை நம்ம கீழே தொங்க போடும்போது இந்த ஸ்டாண்டு இன்னும் ஹெவியாக ஸ்டாண்டர்டாக நமக்கு தரையில் நிற்கும், எங்கேயும் ஷேக் ஆகாது. அப்போ இன்னும் உங்களோட வீடியோஸ் எடுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அநேகமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் இருந்தாலும் டவுட் இருந்தாலும் நம்மளோட கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம சொல்லலாம். அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் மக்களே.